ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் எக்கானமியில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய பொருளாதார இயல்புகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு டெவலப்டு எக்கானமி அப்படின்னா அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன, இந்தியாவினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்தியாவினுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் we have discussed several things about the population trends in India. ஸோ மக்கள் தொகை போக்குகள். ஸோ இது எல்லாத்தையுமே நாம் நேச்சர் ஆஃப் த இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறதுல பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள் அப்படிங்கிறதுனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் வேரியஸ் திங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டோட்டலாக எல்லா இந்தியா சம்மந்தப்பட்ட பொருளாதார விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை தொடர்ந்து தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to discuss about the structure of Indian economy. ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த இந்திய பொருளாதாரத்தினுடைய அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயங்கள் தான், சரிங்களா. செக்டாரல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா. ஸோ நம்ம ஜிடிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது செக்டாரல் கான்ட்ரிபியூஷன், அதாவது துறை வாரியான பங்களிப்புகள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். இதில் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார் அப்படின்னு நம்ம மூணு மிக முக்கியமான விஷயங்களை நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா. ஸோ இதில் இந்த பிரைமரி செக்டார் அப்படின்னா என்ன, செகண்டரி செக்டார் அப்படின்னா என்ன, டெர்ஷரி செக்டார்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது மூணுத்திலிருந்தும் கிடைக்கக்கூடிய ஒரு பங்களிப்பான அல்லது ஒரு மொத்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்போ இந்த ஜிடிபி அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 1 இயருக்குள்ள வித்தின் பீரியடில், அதாவது வித்தின் பீரியட் தான் நமக்கு 1 இயர், வித்தின் ஏ பவுண்டரி, இந்தியாவினுடைய எல்லை பகுதிக்குள்ள உற்பத்தி செய்த பொருட்கள், கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் சர்வீசஸ் கிவன், இதை தான் நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கம்பைல்டாக கொண்டு வரக்கூடிய ஒரு இண்டிகேட்டராக தான் ஜிடிபி அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அப்போ இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சமூக பொருளாதார குறியீடு அப்படின்னு நம்ம இந்த ஜிடிபி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. ஏன்னா இட் இஸ் ரிலேட்டட் வித் த பீப்புள், தோஸ் ஹூ ஆர் லிவிங் இன் த சொசைட்டி, ஆஸ் வெல் ஆஸ் த லெவல் ஆஃப் எக்கனாமி இன் த பீப்புள் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண முடியுது, ஈஸியாக ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியறதுனால இந்த ஜிடிபிங்கிற ஒரு விஷயம் சார்ந்துதான் இந்திய பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுக்குன்னு சில ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. அதை நம்ம கவர் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு இந்த இந்தியன் எக்கானமியோட சிஸ்டம்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்தியா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் we already know that it is basically an agrarian economy. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது நம்மக்கிட்ட என்ன மாதிரியான ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம், அதாவது லேண்டுங்கிற ஒரு ரிசோர்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்துச்சு. பிகாஸ் பிரிட்டிஷ் பீப்புள் தே ஆர் வெரி அவேர் ஆஃப் த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி, சரிங்களா. ஸோ பிரிட்டிஷ் பீப்புளுக்கு தெரிஞ்ச ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. ஸோ தே ஆர் ஃபாலோட் த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அப் டு த இண்டிபெண்டன்ஸ். ஸோ அவங்க 1600 உள்ள வந்திருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு ஆடம் ஸ்மித்தினுடைய கோட்பாடுகள் 1776 அவர் கொடுத்த வெல்த் ஆஃப் நேஷன்ங்கிற புத்தகத்தின் அடிப்படையில் தே ஃபாலோட் த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி இன் இந்தியா அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போ அவங்களுடைய எல்லா நோக்கமுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க டேக்ஸ் கலெக்ஷன் தான், சரிங்களா. ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது தான் இட் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ லேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் பிரிட்டிஷ்னால எந்த விதமான பாதிப்பையும் அடையலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா. ஸோ நம்மக்கிட்ட இருந்த ஒரே ஒரு ரிசோர்ஸஸ் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி லேண்ட் மட்டும்தான். தட்ஸ் வை வி ஆர் வெரி அவேர் ஆஃப் த அக்ரிகல்ச்சர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நமக்கு விவசாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியாவினுடைய முதுகெலும்பாக, இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக நம்மளுடைய விவசாயம் செயல்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் போன் ஆஃப் த இந்தியன் எக்கானமி அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு. அப்போ லேண்டுங்கிற ஒரு விஷயத்தை பேஸாக வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இதை தான் நம்ம பிரைமரி செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், முதன்மை துறை அப்படின்ட்டு, சரிங்களா. ஸோ நம்மக்கிட்ட என்னதான் இருந்துச்சு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் ஒன்லி த லேண்டு. அப்போ பிரிட்டிஷ்காரங்க ஃபாலோ பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு பார்க்கும் பொழுது
அவங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு நாட் இம்பார்ட்டன்ஸ், அதாவது தே ஹவ் நாட் கிவன் த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் we have the high level of the poverty. அப்போ வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி இல்லிட்ரஸி, ஏன்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, பிரிட்டிஷ்காரங்க என்னதான் வெஸ்டர்ன் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலுமே we faced a lot of difficulties to get this education அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அப்போ சுதந்திரம் பெற்ற பொழுது வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஹையர் லெவல் ஆஃப் த பாவர்ட்டி, தென் இல்லிட்ரஸி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் த கண்ட்ரி. ஸோ இந்த 3 பிரச்சனைகளுமே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நிறைய இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் we had a very poor economic and social overheads. அப்போ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் தான் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் நமக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசனை வச்சு தான் இதன் மூலிமா நம்மளுடைய நாட்டை என்ன பண்ண போகிறோம், we are going to improve, அதாவது ஒரு பேக்வர்ட் நேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to develop the country. அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரின்சிபல்ஸை ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை யார் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that particular government should take the responsibility for framing the government policies for the development அப்படின்னு பார்க்கலாம். சரியா, ஸோ இதை ரீசனாக வச்சு தான் இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா they followed the socialistic pattern அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் பிரிட்டிஷ் ஃபாலோட் த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. ஸோ we are not against the capitalistic economy, but we are going to form the நியூ கவர்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் we move on to the socialistic pattern. ஸோ அதன் மூலியமாக தான் என்ன பண்ண முடியும், நம்ம growth அப்படிங்கிறத அட்டைன் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் கேபிட்டலிசத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய சோஷியலிஸ்டிக் பேட்டர்னை நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய எக்கனாமிக் சிஸ்டமில் கொண்டு வர ட்ரை பண்ணணும். சரிங்களா, அப்போ கேபிட்டலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ரிலேட்டடான ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணியோ தான் நமக்கு என்ன பண்ணப்படும், அது ஃபுல் மெத்தடாலஜியும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் வித் த பப்ளிக் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ பப்ளிக்கினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்காக தான் என்ன பண்ணணும், சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது வரும். சரிங்களா, அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we plan to have the சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த எக்கனாமிக் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர்டேக் பண்ணலான்னு அந்த டைமில் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் த பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத நம்ம ஒன்றா சேர்த்து தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சட் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இண்டிபெண்டன்ஸ் நமக்கு 1947 கிடச்சிருக்கோம். தென் சூன் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் இயர் we have announced the first industrial policy in the year 1948. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி பொறுத்த வரைக்கும் 1948லேயே நமக்கு இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டைமே அவங்க என்ன பிளானில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they had a very good plan about the combination of public and private sector to join their hands அப்படிங்கிறது தான் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நோக்கமாக பார்க்கப்படுதுங்க. அப்போ we plan to ஸ்டார்ட் த மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டம். அப்போ இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறையை பின்பற்றுதல் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணப்பட்டது, நமக்கு பிரைவேட் என்டர்பிரைசஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் ரெண்டுத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் உள்ளே கொண்டு வரணும் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்துக்குன்ட்டு நம்மளுடைய மிக்சட் எக்கானமி சிஸ்டம் உருவாக்கப்பட்டதுங்க. சரிங்களா, ஸோ இப்போ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுங்கிறது மேபி ஸ்மாலாக இருக்கலாம் அல்லது லார்ஜாக இருக்கலாம் அல்லது இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம் அல்லது ட்ரேடிங்காக இருக்கலாம். சரிங்களா, ஸோ இதில் ப்ரைவேட்டும் இருக்கும் கவர்மெண்ட்டும் இருக்கும். சரிங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம்க்கு பேர் தான் நம்ம பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கிறத நம்ம பிரிக்க போகிறோம். சரிங்களா, ஸோ பொதுவாகவே ஆர்கனைசேஷன் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, ஏன்னா எவ்ரிடே வி ஆர் யூஸிங் த எக்கனாமிக்ஸ் அண்ட் வி ஆர் ஹேண்ட்லிங் த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள், அதாவது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய ரெகுலராக தேவைப்படக்கூடிய நம்மளுடைய அம்யூனிட்டிஸ்ன்னு பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு எக்கனாமிக் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்மளுடைய பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குதுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் போத் த ப்ரைவேட் ஓன் அண்ட் கவர்மெண்ட் ஓன்டு பிஸ்னஸ் ரெண்டும் இருந்த காரணத்தினால தான் we called this Indian economic system as a mixed economic system அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ the government of India has opted for the mixed economy, both private and government enterprises allowed to operate. அப்போ இதற்கு முன்னாடிலாம் ப்ரைவேட் செக்டாரினுடைய பங்களிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். சரிங்களா, அதாவது தனியார் துறைகளினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும், பட் பெருமளவில் அதற்கான அனுமதியோ அல்லது அது சார்ந்த செயல்பாடுகளோ நம்மளால் மேற்கொள்ள இருக்க முடியாது. அப்போ
ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், we are totally against the capitalistic economy அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த அடிப்படையில் தான் we are going to classify the sectors into private sector and public sector அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பப்ளிக் செக்டாருக்கும் பிரைவேட் செக்டாருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக பார்க்கும் பொழுது they are promoting the economic welfare of the all sections of the community. அப்போ பப்ளிக் செக்டாராக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாராக இருந்தாலும் சரி, இப்போ சேலரி அப்படிங்கிற ஒரு விஷயம் காமனான ஒரு விஷயம் தான். பட் how much we are getting and how much the company is going to pay. If you are working in the public sector அப்படின்னா you will get the salary from the government department. If you are working in the private sector அப்படின்னா you will get from the particular organization or particular company, the private company. அப்போ இந்த இடத்துல நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, wherever you are working, that doesn't matter, you are going to get some salary. சரியா? பட் இந்த ரெண்டு விஷயங்கள் சார்ந்துமே நம்ம சொல்லக்கூடிய பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெண்டுமே நமக்கு அல்டிமேட்டாக என்னத்தை தான் பண்ண போகுது, இட் வில் பி பிளேயிங் அ மேஜர் ரோல் இன் த ப்ரொமோஷன் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நாட்டில் வாழக்கூடிய மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தல் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான ஒரு விஷயமே நமக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருதல் அல்லது பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அப்போ தீஸ் பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார் played a major role in the economic welfare of the all sections அப்படின்னு பார்க்கலாம். ஸோ public sector industries எல்லாமே which will be owned by the government, whereas the private sector are owned by the private people. இது நமக்கு பேசிக்காகவே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அரசு துறை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா தொழில்களுமே பொதுத்துறை நிறுவனங்கள்னு நம்ம சொல்லிடுவோம். அதே நேரத்தில் தனியார் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்ஐசி அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், கவர்மெண்ட்டுதுன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? இதுவே நம்ம ஒரு ஐஎன்ஜி வைஷ்யா அல்லது ஹெச்டிஎஃப்சி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இங்கே என்ன ஞாபகம் வரும், இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ ப்ரைவேட். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பப்ளிக் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இட் எனேபிள்ஸ் த ஃபுல் க்ரோத் ஆஃப் த எக்கானமி, பட் ப்ரைவேட் செக்டார் இட் இஸ் ஆன் த சர்வீஸ் மோட்டிவ் அண்ட் ப்ரைவேட் செக்டாருங்கிறது ப்ராஃபிட் மோட்டிவ். சரிங்களா? ஸோ ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க லாப நோக்கத்தோடு தான் செயல்படுவாங்க, பட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது சர்வீஸ் மோட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் பிரிக்கப்பட்டிருக்குதுங்க. ஒன் இஸ் த பப்ளிக் செக்டார் அண்ட் அனதர் ஒன் இஸ் த ப்ரைவேட் செக்டார். இப்போ பாருங்கள், இந்த பப்ளிக் செக்டாரில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்க அப்படின்னா துறைசார் பணிகள் அப்படின்னு நமக்கு சொல்லப்படும். அப்போ எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் இப்போ மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்ரலுக்கு ஒரு சில மினிஸ்ட்ரிஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ அது சார்ந்த துறைகள் எல்லாமே நமக்கு எதில் வந்துடும், டிபார்ட்மெண்ட்டில் வந்துடும். இதே ஸ்டாட்யூட்டரி கார்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமான நிறுவனங்கள், இதுவும் கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டினுடைய ரெப்ரசன்டேஷன் தான். அதே மாதிரி அரசு சார்ந்த நிறுவனங்கள், கவர்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கும். சரிங்களா? சில முக்கியமான காலகட்டத்தில் ரொம்ப ஹைஃபையாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கவர்மெண்ட்னால தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதுவே when you go for the private sector அப்படின்னா it is denoting the sole proprietorship, then partnership, joint hindu family, cooperative company and MNCs. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரெண்டாக கூட நம்ம பிரிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ தனிப்பட்ட உரிமையாளர், அது மட்டும் இல்லாமல் கூட்டு நிறுவனங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்ந்து, அதே மாதிரி கூட்டு இந்து குடும்ப தொழில்கள், தென் கூட்டுறவு நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பொது மற்றும் தனியார் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கிறோம். தென் ஆல்சோ மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், எம்என்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எம்என்சி கம்பெனிஸ் அப்படின்ட்டு, அதுதான் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி தான் இந்தியாவினுடைய பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கிறதுனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார்னா என்னங்கிறத பார்க்கலாம். திஸ் public sector engaged in the activities for providing government goods and services to the general public. அப்போ இந்த பப்ளிக் செக்டார் சார்ந்து நமக்கு உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள் அல்லது இந்த பப்ளிக் செக்டார் பேஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே யாரை நோக்கி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் டினோட்டிங் த பப்ளிக், ஜென்ரல் பப்ளிக், தோஸ் who are living in the society அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பப்ளிக் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இட் மே பி the enterprises or agencies or bodies which will be fully controlled by the government. Either it will be in the central government or in the state government or in the local government. அது நமக்கு விஷயமே இல்லை. பட் பப்ளிக் செக்டார் முழுக்க எப்படி தான் இருக்கும், it will be controlled, it having the control power in the central government, state government and நம்மளுடைய லோக்கல் பஞ்சாயத்து. அப்போ எப்படி வேணாலும் நம்மளுடைய செயல்பாடுகள்ங்கிறது இருக்கலாம் பப்ளிக் செக்டாரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியா சுதந்திரம் பெற்ற உடனே நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி வித் அ வீக் இண்டஸ்ட்ரியல் பேஸ். அப்போ இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய நிறைய பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அல்லது பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு உருவாக்கப்பட்டது தான். சரிங்களா? ஏன்னா
பிரிட்டிஷ் பீப்புள் ஆர் வெரி மச் நாலேஜ். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தே ஆர் இன்வெஸ்டிங் சம் மணி இன் த இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா தே கேனாட் டேக் பேக் டு தர் கண்ட்ரி. அப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நாம் ஏதாவது அதிக முதலீடுகளை நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாவோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் மூலியமாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம என்ன பண்ண முடியாது, திரும்ப நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய முழு இம்பார்ட்டன்ஸுமே எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they followed the capitalistic economy and they have collected the taxes in all the sources. சரியா, இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேக்ஸ் தான் லேண்ட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஏன்னா இந்த லேண்ட் டேக்ஸை வச்சு தான் என்ன பண்ணப்பட்டது, நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீப்புள் எவ்வளோ எஃபெக்டிவாக அதை யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ டியூரிங் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் we had only the agricultural base and we don't have the proper industrial base, that is termed as a weak industrial base அப்படின்னு சொல்லலாம். அப்போ அட் த டைம் இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷ் பீப்புளால் கொண்டு வரப்பட்ட ஒரு 18 இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் மட்டும்தான் நமக்கு அந்த டைமில் இருந்துச்சு. இது மட்டும் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் அந்த தொழிற்சாலைகள் என்ன பண்ணப்பட்டது, 18 மட்டும் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சொந்த பொருளாதார நலனுக்காகவும் துணை கண்டத்தை முரட்டத்தனமாக பயன்படுத்துவதற்காகவும் என்ன பண்ணப்பட்டது, ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகள் அந்த டைமில் நம்ம ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணதன் அடிப்படையில் தான் நமக்கு growth அப்படிங்கிறது உருவாகி மக்களினுடைய வாழ்க்கை தரம், அதாவது லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு என்ஹான்ஸ்மெண்ட் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால பார்க்கலாம். சரியா, ஸோ இந்த 5 இயர் பிளான்ஸ் நம்ம பார்த்துருப்போம். 5 ஆண்டு திட்டங்கள் பார்க்கும் பொழுதே நாம் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1935 சர் விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறதுனுடைய பிளான்ட் எக்கானமி இன் இந்தியா பற்றி பார்த்துருப்போம். தென் 1938 பார்த்தீங்க அப்படின்னா நெஹ்ருவினுடைய தேசிய திட்டக்குழு, அதாவது நேஷனல் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் டியூ டு சம் பொலிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டான்சஸ் he was not succeeded on the creation of the national planning commission இல்லைங்களா. ஏன்னா 38 and 39 பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா ஐஎன்சியோட லீடராக இருந்திருப்பார். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் தேர் 1940 நமக்கு 8 லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃப்ரம் மும்பை. சரியா, ஸோ இந்த 8 லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 15 இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா நம்ம என்ன பண்ணலாம், இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடான விஷயங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வழங்கப்படுதுங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான், பாம்பே பிளானினுடைய ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் தான் இந்த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1948 நமக்கு உள்ளவே கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ this was the first industrial policy which was introduced by the government of India after independence அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இதை வச்சு தான் என்ன பண்ணப்படுது, நமக்கு as per the Bombay plan we are going to start various types of companies that comes under the public sector which will be applicable for the மேனுஃபேக்சரிங் ஆர் எனி டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த பாம்பே பிளானை பேஸாக வச்சு தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸுங்கிறது உருவாக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்குமே இது நிறைய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்களாக இந்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த பாம்பே பிளான் கொடுத்ததுக்கு பிறகு தான் எஸ்என் அகர்வால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காந்தியன் பிளான் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. தென் அகைன் ஆன் த நெக்ஸ்ட் சக்சஷன் ஆஃப் த இயர் நமக்கு எம்என் ராய் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாரு. தென் ஃபைனலி டியூரிங் த இயர் 1950 ஜேபி நாராயணன் ஹாஸ் அட்வொகேட்டட் த சர்வோதயா பிளான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ காம்பினேஷன் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ஆஸ் வெல் அஸ் த இண்டஸ்ட்ரீஸ் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணப்படுது, மார்ச் 1950 பிளானிங் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர். சரியா, ஸோ இது எதன் அடிப்படையில், இட் வாஸ் ஃபார்ம்டு பை த கேபினட் ரெசல்யூஷன். அப்போ அமைச்சரவை தீர்மானத்தால் என்ன பண்ணப்பட்டது, த கேபினட் ரெசல்யூஷன் ஹாஸ் அப்ரூவ்ட் த கிரியேஷன் ஆஃப் பிளானிங் கமிஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணப்படுது, நடைமுறைப்படுத்தி த கவர்மெண்ட் ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரெகுலேட்டிங் த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அப்போ நெஹ்ரு நான் ஆல்ரெடி சொன்னதான் 1938 பார்த்தீங்க அப்படின்னா he was very much interested in the urbanization and industrialization. அப்போ நகரமயமாதல் மற்றும் தொழிற்சாலைகளினுடைய உருவாக்கத்தில் அதிக பங்களிப்பை வழங்கிய ஒரு நபராக தான் நம்மளுடைய நெஹ்ரு அவர்கள் கருதப்பட்டார். சரிங்களா, அப்போ இது ஒரு முழுக்க நமக்கு அப்போலிருந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to follow the mixed system of economy so that the contribution of both the sector will be effectively managed and used by the
பப்ளிக் வெல்ஃபேர் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்துக்கள். அதே மாதிரி பேசிக் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது வி ஆர் கோயிங் டு டெவலப் அண்ட் மாடர்னைஸ் த இந்தியன் எக்கானமி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் என்ன பண்ணப்பட்டது, அந்த காலகட்டங்களில் சொல்லப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் the first 5-year plan, we don't have any other resources, that's why we are adapted for the first 5-year plan as agriculture as the objective. சரிங்களா? Then soon after second 5-year plan was implemented during the year 1956 to 1961. The major objective of the second 5-year plan அப்படின்னு பார்த்தீங்கன்னா industrialization. So effective use of the industries and creation of the industries அப்படிங்கிறது தான் second 5-year plan உடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. So based on that they have emphasized the development of public sector to meet national Nehru's national industrial policy. சரிங்களா? ஸோ இதை பேஸாக வச்சு தான் his vision, அதாவது நெஹ்ருவினுடைய எல்லா செயல்பாடுகளும் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. ஸோ he was called as the father of public sector undertakings in India. அதாவது பொதுத்துறை நிறுவனங்களில் இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்களில் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணாரு, he made some actions for the creation of mixed economy. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பிசி மஹலானோபிஸ் பார்த்தீங்க அப்படின்னா consequently termed with the Friedman-Mahalanobis model. அதாவது இது செகண்ட் 5-year plan அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் 5-year பிளானை பொறுத்த வரைக்கும் ஹாரட்-டோமர் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செகண்ட் 5-year பிளானை பொறுத்த வரைக்கும் Friedman-Mahalanobis மாடல் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த செகண்ட் 5-year பிளான்ல தான் they have created the various industries அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா செகண்ட் 5-year பிளானுடைய மிக முக்கியமான அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5-year பிளான்ல we have collected the information about the agriculture making areas. அப்போ விவசாயம் எங்கெல்லாம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த டேட்டாஸை நம்ம என்ன பண்ணியாச்சு, கலெக்ட் பண்ணியாச்சு. லேட்டர் we have to go for the industries because all the industries are running based on the raw materials which will be produced from the plants. That is secondary sector is depending the primary sector for getting the raw materials அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதனால தான் இந்த செகண்ட் 5-year பிளானினுடைய நோக்கம் அப்ஜெக்டிவ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா for the industrialization process. ஸோ இந்த மில்டன் ஃப்ரைட்மேனும் மஹலானோபிஸ் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலேஷன் தான் என்ன பண்ணப்பட்டது, நமக்கு செகண்ட் 5-year பிளான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. லேட்டர் தட் we fought for the 40 years after the independence. we tried to make the compensation in overall India அப்படின்னு பார்க்கப்பட்டது. அப்போ இந்தியாவுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எம்என் ராய் சொன்ன மாதிரி we tried to follow the people system, but soon after the 40 years, after independence of the 40 years, we have stuck in somewhere, so that we have to go for the new economic policies அப்படின்னு ஒரு terminologies வந்துச்சு இல்லைங்களா. this can be termed as a LPG, அதாவது liberalization, privatization, then globalization. So liberalization in the sense நம்ம என்ன பண்ணுறோம், permission, we are giving permission to the another sectors of the company, other companies to make a business in the India. அதே மாதிரி privatization, we try to give some importance to the private companies. And globalization is nothing but நம்ம வெளிநாடுகள்ல இருந்து பெறக்கூடிய பொருட்கள் அல்லது நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கொண்டு வரது தான் குளோபலைசேஷன் சொல்லலாம். அப்போ இவங்க இந்த பேஸ் வச்சு தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டது, நம்மளுடைய 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. சரிங்களா. அதே மாதிரி டியூரிங் த சேம் டைம் we attracted the foreign direct investments from outside the India அப்படின்னு ஒரு terminologies வந்துச்சு. சரிங்களா. ஸோ இதில் இந்த MNCs அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா which will be operated more than one gain in the Indian economy. That's why we are having the public sector and private sector enterprises and also multinational companies which will be included in the Indian economy அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட், what are all the major objectives of the private sector? பொதுத்துறையினுடைய நோக்கங்கள். First thing, we have to go for the rapid economic development. சரிங்களா. அதே மாதிரி through the creation and the expansion of the infrastructure. So this infrastructure will be classified into two major types. அதாவது infrastructure அப்படிங்கிறத நம்ம social infrastructure and economic infrastructure அப்படின்னு we may classify the infrastructure into two types. For the creation of the social and economic infrastructure, government has to spend some funds. சரிங்களா. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மேற்கொள்ளப்படும் பொழுது நம்ம ப்ரைவேட்டைசேஷனை டிபெண்ட் பண்ணுறதை விட நம்ம
கவர்மெண்ட்டினுடைய பாலிசிஸை வச்சு பார்க்கும் பொழுது அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது முழுவதுமாக முக்கியமானதாக கருதப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் they are generating the financial resources for the development and they are promoting the redistribution of income and wealth. அப்போ வளங்கள் மற்றும் செல்வங்களை என்ன பண்ணுறோம், மறுபகிர்வு செய்கிறோம். and as well as it will be creating the employment opportunity and providing the balanced regional growth. அப்போ where the industries will be functioning on that particular area will get the balancing of the எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இட் வில் பி என்கரேஜிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ். அப்போ சிறிய சிறிய தொழில்கள் அல்லது குடிசை தொழில்கள் அல்லது இதை சார்ந்த ஏதாவது ஒரு துணை தொழில்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதன் மூலியமாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதும் என்ன பண்ணப்படுது, நமக்கு அந்தந்த டைமில் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இட் வில் பி ப்ரொமோட்டிங் த இட் வில் பி மெயின்டைன் த ஆக்சலரேஷன் ஃபார் த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அண்ட் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன். அப்போ நாம் ஏற்றுமதியை பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுக்கான ப்ரையாரிட்டைசேஷன் அதிகமாக கொடுத்து நம்ம அதாவது இம்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். சரிங்களா? அதே மாதிரி there are 2 பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா it will be completely financed and maintained by the government அப்படின்னு பார்க்கலாம். அந்த கவர்மெண்ட் எவ்வளோ ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51% ஆஃப் த டோட்டல் ஷேர் கம்பெனி, டோட்டல் ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது தான் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் வச்சு வரும்பொழுது இதை நம்ம என்ன சொல்கிறோம், பப்ளிக் செக்டார்னு சொல்கிறோம். இந்த என்டர்பிரைசஸ்லாம் உருவாக்குறதுக்கான நோக்கம் the main ultimate aim for the creation of the public sector is service motive. சரியா? அடுத்தது it is one of the largest sector which will be workful for the upliftment of the people providing by the following services to the people. அப்போ என்னென்ன விஷயங்கள் நமக்கு அத்தியாவசியமாக வாழ்க்கையில் வழங்கப்படுகிறது? ஃபர்ஸ்ட் திங் postal services, then railway services, then security, then education and health facilities. ஸோ இது எல்லாத்தையும் கம்மியாக கொடுக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் they are completely giving protection to your how to live in the society அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது ஆர்கன்ஸ் ஆஃப் த பப்ளிக் செக்டர். த ஃபர்ஸ்ட் திங் வில் பி கண்ட்ரோல்டு பை த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கவர்மெண்ட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் செக்ரட்டரி கம்பெனிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்ளிக் கார்பரேஷன். அப்போ இந்த 3 விஷயங்களையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி பார்க்கும் பொழுது என்னென்ன ரெப்ரசன்டேஷன் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் when you are administrating by the government department அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா நாடுகள்லையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எக்ஸாம்பிள் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் ரயில்வேஸ். அப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய துறைமுகங்கள் மற்றும் நீர் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணப்படுது, பப்ளிக் செக்டாரினுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் செக்டார் கம்பெனிஸ் அப்படின்னு பார்ப்போம். அப்போ we are going to make some memorandum of understanding for making some business opportunities in all over the India. அப்போ அவங்களுக்குள்ள போடப்படக்கூடிய அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன பண்ணப்படுது, நமக்கு ஜாயிண்ட் செக்டார் கூட்டுறவுத்துறை கூட்டுத்துறை நிறுவனங்கள்ங்கிறது என்ன ஆகுது, நமக்கு உருவாகுது. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் லிமிடெட், அதாவது இந்தியன் ஆயில் பெட்ரோனஸ் பிரைவேட் லிமிடெட் ஆர் இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் லிமிடெட் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் லிமிடெட், தென் இந்தியன் சிந்தட்டிக் லப்பர் லிமிடெட். அப்போ இவங்க எல்லாமே they are functioning as a joint sector companies. And we move on to the third in the sense it will be the public corporation. by the பப்ளிக் கார்பரேஷன் உருவாக்கலாம் அப்படிங்கிற எல்லா முடிவுகளுமே எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டேக்கன் இன் த பார்லிமெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பொதுக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது உருவாக்கப்படக்கூடிய அந்த கொள்கைகள் அப்படிங்கிறது ஒரு வருட காலத்திற்கு அடுத்த அப்கமிங் இயரில் நம்ம கொண்டு வர போகிறோம். சரிங்களா? இதுவே பாருங்கள், நம்மளுடைய ஏர் இந்தியா, இந்தியன் ரிசர்வ் பேங்க், தென் எலக்ட்ரிசிட்டி போர்டு, இது எல்லாமே தான் என்ன சொல்லப்படுது, பப்ளிக் கார்பரேஷன். தென் we move on to the classification of industries. இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் our second 5-year plan played a major role in the creation of the various industries அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் 5-year plan முழுக்க எதை சொன்னிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயம் தான். சரிங்களா? இதுவே நம்மளுடைய செகண்ட் 5-year plan என்ன அதிகமாக நமக்கு ப்ரொபோசலை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸுங்க. அப்போ அதிகப்படியான தொழிற்சாலைகளினுடைய உருவாக்கத்தின் அடிப்படையில் தான் நமக்கு எல்லா விஷயமும் வரும். அப்போ செகண்ட் 5-year பிளானோட பீரியட் என்ன, 1956 to 1961. ஸோ இதனால தான் இந்த 1956 என்ன பண்ணுறோம், இட் வாஸ் த ரீசன் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திஸ் ரெசல்யூஷன் கிளாஸிஃபைட் இண்டஸ்ட்ரீஸ் இன்டு 3 கேட்டகரிஸ். அதுதான் ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பி அண்ட் ஷெட்யூல் சி. இது ரொம்ப சிம்பிளான டேர்மாக தான் இருக்கும். என்ன ரீசன்னா பாருங்கள், ஷெட்யூல் ஏ which will be involved exclusively owned by the state. அப்போ முழுக்க அரசே என்ன பண்ணுது, எல்லா செயல்பாடுகளையும் எடுத்து மேற்கொள்ளக்கூடியது. ரெண்டாவது பாருங்க, these types of industries which private sector could supplement the efforts of the state actor within the state taking the responsibility for starting new units which are specific. அப்போ
தனியார் துறை மூலியமாக நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய புதுசாக ஏதாவது வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை செக்ஷன் ஷெட்யூல்டு பியாக கொண்டு போய் நமக்கு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் இது ரெண்டுத்துலேயும் வராத மீதி இருக்கிற எல்லா நபர்களையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஷெட்யூல் சியில் நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நமக்கு இண்டஸ்ட்ரீஸினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது பெற ஆரம்பிச்சது. சரிங்களா? ஸோ த ரிமைனிங் கண்டென்ட் வில் பி டிஸ்கஸ்ட் இன் த அப்கமிங் வீடியோ. தேங்க்யூ.